गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बू बलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं। योगेन तस्य पदेन वाचा मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलि प्राञ्जलिरानतोऽस्मि। ओम शांति शांति शांति। ஓம் நம சிவாய. நான் பேசக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் டெம்பிள். சிதம்பரம் நடராஜர், இந்த நடராஜர் கோயில் பிரபஞ்சத்தின் மையப்புள்ளி. இந்த பிரபஞ்சத்தின் மையப்புள்ளி பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் டெம்பிள். அந்த இடத்துக்கு அருகாமையில் பேசுகிறேன். சிதம்பரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக நம்மளுடைய யோகா, ஃபாதர் ஆஃப் யோகான்னு சொல்கிற பதஞ்சலி முனிவருடைய பர்த் பிளேஸ் பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில். சிதம்பரம் நடராஜர் கோயில் யோக சூத்திரத்தை விளக்குனதாகவும், சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்த்து யோக சூத்திரத்தை விளக்குனதாகவும் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி மையப்புள்ளியாகவும் இருக்கிறதுனால இது ஒரு அருமையான இடம். இந்த இடத்துலேருந்து என்னை பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. இதில் முக்கியமாக இந்த நம்ம நடராஜர் கோயில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம யோகாவுக்கும் நம்மளுடைய நடராஜருக்கும் நம்மளுடைய சிவன் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. அந்த முன்னோரு காலத்துலேயே, பழைய காலத்துலேயே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யோகா கலையை வந்து பார்த்திங்கன்னா பிராணனை பற்றி பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பிராணம் சுவாசத்தை பற்றி பேசுவோம். இந்த சுவாசங்கள் என்ன, ஒரு நாளைக்கு வந்து 21,600 சுவாசங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நடராஜர் கோயிலுடைய கோபுரம் பிட்டல்ஸ் தாமரை இதழ்கள் பார்த்திங்கன்னா 21,600 தாமரை இதழ்களும் 72,000 நெயில் நரம்பு மண்டலத்தை ஒத்துன மாதிரி நெயில்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பயே அந்த விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சிதம்பரம் போகாத சித்தர்கள் உண்டோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சித்தரோ எந்த ஒரு யோகியாக இருந்தாலும் சிதம்பரம் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ உடலோடு இணையக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரம் புக்தி அடைஞ்ச சித்தர்கள் பல சித்தர்கள் உண்டு. அவ்வளோ அருமையான ஸ்தலம் வந்து சிதம்பரம் நடராஜர் ஸ்தலம். அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம யோகாவோட ரிலேட்டட் அப்படின்னு சம்மந்தமானதுன்னு பார்த்திங்கன்னா பாபாஜி பிறந்த இடம் இங்கே தான் இருக்காங்க, பக்கத்தில் தான் இருக்குது. சிதம்பரம் பக்கத்தில் தான் யோகா பாபாஜி, பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதகர், அதுமாதிரி நிறைய முனிவர்கள் வந்து பிறந்திருக்காங்க. ராகவேந்திரர்லாம் வந்து இங்கே தான் பிறந்திருக்கு. அவங்க பக்தி மார்க்கம், பக்தியும் வந்து ரொம்ப யோகாவில் இருக்கிறதுனால பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்களுடைய குரு மாணிக்க வாசகர், அப்புறம் நிறைய முனிவர்கள் வந்து இங்கே பிறந்திருக்காங்க, இங்கே இருந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு ரிஷிமார்கள், நிறைய ரிஷிகள் வந்துட்டு போன ஸ்தலம் இது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். ஒரு உடம்புக்கு வந்து இதயம் எப்படியோ அதேமாதிரி இந்த பிரபஞ்சத்தின் இதயம் சொல்ல போனால் நடராஜர் டெம்பிள்னு சொல்கிறது மிகையாக. அவ்வளோ ஒரு அருமையான விஷயங்கள். இப்போ சிவபெருமான் தான் நடனத்தையும் கொடுத்தாரு, நம்மளுடைய யோக கலையும் கொடுத்தாரு. அப்படி நடனத்தோட முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தா ஆனந்த தாண்டவம். அந்த ஆனந்த தாண்டவம் வந்து ரொம்ப மகிமையான தாண்டவம். அந்த ஆனந்த தாண்டவம் பார்க்குறது தான் பெருமாளே என்ன பண்ணார், ஆதிசேஷன் வந்து பிறந்தார். ஆதிசேஷன் தான் நம்மளுக்கு பதஞ்சலி முனிவராக பிறந்ததாக சொல்லுவாங்க. அந்த திருவிளையாடல் நடந்ததே நம்ம சிதம்பரத்துக்குள்ள பதஞ்சலி முனிவர் பிறக்க வைக்கிறது அந்த திருவிளையாடல் தான் நடந்துச்சு. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிதம்பரம் நடராஜர் டெம்பிள். இது அதனால தான் யோகா கலையோட மிக அருமையான விஷயங்கள் நிறையா நடந்த விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற காரணமும் அதுதான். நம்மளுடைய நடராஜர் டெம்பிளில் பார்த்திங்கன்னா 21,672 மேலே நம்மளுடைய நடராஜர் டெம்பிளை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலோட அமைப்போடு சேர்ந்த மாதிரி ஒத்த அமைப்பு உள்ளதாக எல்லா விஷயங்களும் இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா பொற்சபை, சிற்சபை, அதுமாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம உடலோட ஐக்கியப்படுத்தின மாதிரிங்கள் விஷயங்கள் வந்து அந்த நடராஜர் கோயிலில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையான விஷயங்கள். அப்பயே நம்மளுக்கு யோகா கலையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம ஆனந்த தாண்டவம் நடனத்தில் எப்படி ஆனந்த தாண்டவம் ரொம்ப முக்கியம், அதுமாதிரி நம்மளோட யோகா கலையிலும் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா சச்சித் ஆனந்தம். அந்த சச்சித் ஆனந்தம் நடக்கிறதுக்கு தான் நம்ம பிராணாயாமம் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், டயட் எடுப்போம், தியானம் பண்ணுவோம். சமாதின்ற ஸ்டேஜில் வந்து ஆனந்த நிர்விகல்ப சமாதி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ஹாப்பினஸ் ஓரியன்டாக இருக்கும். அதேமாதிரி அந்த ஹாப்பினஸ் எப்படி அடைகிறதுன்றது இந்த யோகா கலை ஒரு
மெயினான ஒரு விஷயமா நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். எப்படி வந்து நடக்கிறதுக்கு ஒரு கழி எப்படி முக்கியமாக இருக்கோ அதேமாரி நம்மளுடைய உள்நோக்கி செல்றதுக்கும் நம்ம விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த யோகக்கலை வந்து ஒரு முக்கியமான விஷயம். யோகக்கலையை வந்து கலையாக பார்க்காம நம்ம அன்றாட எடுக்கக்கூடிய எப்படி உணவு முறை எடுக்கிறோமோ அதுமாதிரி யோகாவும் நம்ம உடலோடு சேர்ந்த மாதிரி, மனதோடு சேர்ந்த மாதிரி, நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சச்சித் ஆனந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்கும். நம்மளுடைய யோகக்கலையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைக்கு முக்கியமானது என்ன? பிராணன் இல்லைன்னா உடம்பு இல்லை. இந்த உடலில் பிராணன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க இறந்துட்டாலே பிராணன் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பிராணன் இல்லாத விஷயம் சவம். அந்த பிராணனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறது இந்த யோகக்கலை. பிராணன் பார்த்திங்கன்னா பிராணத்தை பற்றி படுத்தி பிராணன் வந்து எப்படி செஞ்சால் நம்மளுடைய பிராண சக்தி அதிகமாக்குறது, உடம்புலோட சக்தி நிலையை எப்படி அதிகமாக்குறதுன்ற விஷயங்கள் பிராணன் மூலிமா நம்மளுக்கு எப்படி அதிகப்படுத்துறதுன்றது நம்ம யோகக்கலையில் சொல்லியிருக்காங்க. பிராணன் யாமம், பிராணத்தை வந்து யாமம் ஒரு சரியான நிலையில் அந்த பிராண சக்தியை நம்ம உடம்புல எப்படி அதிகப்படுத்தி நம்மளுடைய சக்தி நிலையை எப்படி அதிகமாக்கக்கூடியதுன்ற விஷயத்தை இந்த பிராணாயாமம் செய்கிறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பிராணன் மட்டும் இல்லை, அந்த பிராண சக்தி நல்லா செய்கிறதுக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் ரொம்ப முக்கியம். அந்த உணவு பழக்க வழக்கத்தை எப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம உடல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தமசிக்கை பற்றி. தற்போது எந்த உணவு எடுக்கக்கூடாது, ரஜசிக் எந்த உணவு எடுத்தால் எப்படி இருக்கும், சாத்விக் எந்த உணவு எடுத்தால் எந்த நிலைக்கு நம்ம போக முடியுன்ற விஷயங்களை இந்த உணவு முறை வந்து நம்மளுக்கு விளக்கமாக கொடுக்கும். நம்ம சாத்விக உணவு எது நல்ல உணவு அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த உணவு முதன்மையான உணவோ அது நல்ல உணவுன்னு சொல்லுவோம். அந்த முதன்மையான உணவு எப்படி நம்ம பகிரலாம், டிவைட் பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம சூரிய சக்தியிலேருந்து நம்மளுடைய பூமிக்கு மிக அருமையான ஒரு சக்தி நிலை வரும். அந்த அருமையான அந்த சக்தி ஓட்டம் நிறைய எனர்ஜியும் நிறைய சக்திகளையும் எது உள்வாங்குது? அதிகமான பழங்கள், ஃப்ரூட்ஸு, லீவ்ஸு, இதுதான் முதல்ல உள்நோக்கு. அந்த மேல்நிலையான உணவை நம்ம எடுக்கிறப்ப அதே மேல்நிலையில் நம்மளும் இருக்க முடியும். அதை சாத்விக உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த சாத்விக உணவு எப்படி மேல்நிலையை இந்த முதல் விஷயத்துலேருந்து நம்ம உணவு எடுக்கிறப்ப, ஃபுட்ஸ் எடுக்கிறப்ப நம்மளுடைய மனமும் அதே அமைதியும் அதே ஆனந்தத்துலேயும் அதே சந்தோஷத்துலேயும் நம்ம உணவு இருக்கும். அதுவும் ஆனந்தத்தை பற்றி தான் பேசும். அப்போ நம்மளுடைய ஆனந்த நிலையை நம்மளை ஆனந்தமாக வச்சுக்கிறது, நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமும் போராடுற எல்லா விஷயமும் என்னது? ஆனந்தமாக இருக்கிறதுக்கு, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. அந்த ஹாப்பி நிரந்தரமான ஹாப்பி, அதுதான் சச்சித் ஆனந்தம்னு சொல்கிறது. நம்ம டெய்லி ஆனந்தத்தை நோக்கி தான் போகிறோம், எல்லாமே ஆனந்தத்தை நோக்கி தான் போகிறோம். அந்த ஆனந்தத்திலே நிலையான ஆனந்தம்னு பார்த்திங்கன்னா சச்சித் ஆனந்தம்னு சொல்லுவாங்க. அந்த ஆனந்தமான விஷயங்கள் எப்படிலாம் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கும் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த யோகக்கலை. அந்த யோகக்கலையை தனியாக இல்லாமல் நம்ம வாழ்க்கை முறையோடு சேர்ந்து இருக்கிறப்ப மிகவும் அருமையாகவும் உன்னதமாகவும் இருக்கும். மேலும் இந்த யோகக்கலை இதை மட்டும் பற்றி பேசாமல், உணவு முறையை மட்டும் பேசாமல் மேலே ஒரு நிலைப்படுத்தி எப்படி அமைதியான ரிலாக்ஸேஷன், உங்களோட ஓய்வு நிலை எப்படி ஓய்வு எடுத்தால் உடலும் மனமும் எண்ணங்கள் எல்லாமே சேர்ந்த ஓய்வு நிலைக்கு எப்படி போகும் அப்படின்ற விஷயத்த யோகா நித்ரா அப்படின்ற ஒரு விஷயம் மூலிமா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த நவீன உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு, சேட்டிங்கு, ப்ரௌசிங் எல்லாத்தையும் மூலிமா நம்மளோட எண்ணங்களையும் சரி இதையும் சரி நம்ம பறக்க விட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள் குடும்ப சூழ்நிலை மூலிமா நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்ருக்கோம். அப்போ நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் படுத்தாலும் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகணும். இந்த எண்ணங்கள் மூலிமா ஃபேமிலியிலேருந்து வெளியில் வந்து நம்ம மனசு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரம் நம்மளுக்காக வாழக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்துக்கு எப்படி நம்ம ப்ராப்பராக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த யோக நித்ரான்ற விஷயம். இந்த யோக நித்ரா மூலிமா நம்மளுடைய பிராணசக்தியும் சரி, உடல் சக்தியும் சரி, மனசக்தியும் சரி அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஒரு எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. மனதோட மூளையை பயன்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் ரொம்ப ஓய்வாகவும் தளர்வாகவும் நல்ல சக்தி மிக்கதாகவும் எப்படி ஆக்கலாம், உடம்பை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இது மூலிமா நடக்கும். இப்படி நடக்க வைக்கிறது அப்படின்றது பேசுறது இந்த யோக நித்ரான்ற பயிற்சி. இந்த யோக நித்ரா பயிற்சி வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து 3 மணி நேரம் தூங்குனதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ, டீப் ஸ்லீப்பிங் சொல்கிறேன், அந்த பலனை இந்த 20 நிமிஷம் தூக்கத்தில் இந்த 20 நிமிஷம் யோகா நித்ராவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்குது. இந்த யோக நித்ரான்றது சமாதி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதோடைய யோகா ஆசனங்கள் பற்றி பேச போகிறோம். யோகா ஆசனம் பார்த்திங்கன்னா ஸ்டெடி கம்ஃபர்டபுள் போஸ்டர், ஸ்திர சுக ஆசனம்னு சொல்லுவாங்க. ஸ்டெடி கம்ஃபர்டபுள் போஸ்டர் ஒரு ஆசனம்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல
நிலையாக ஒரு ஆசனம்ன்ட்டு பார்த்திங்கன்னா நிலையாக ஒரு இடத்துல இருக்கிறது மூலிமா உடலுடைய சக்தி நிலையை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதிகப்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் இந்த ஆசனங்களில் இருக்கும். ஆசனங்கள் வந்து உடலில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு நல்ல மசாஜை கொடுக்கும், நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அந்த இரத்த ஓட்டத்தை எப்படி அதிகப்படுத்தலாம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நம்மளோட நிறைய நேரம் நம்ம வந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், ஏதேதோ பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் ஆசனத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்திர சுக ஆசனம் தான். ஒரு இடத்துல நிலையாக ஒரு இடத்துல இருந்து அந்த ஆசனம் செய்கிறது மூலிமா அங்கே நடக்கக்கூடிய 3 விதமான விஷயங்களும் நடக்கும். அங்கே வந்து தியான நிலையும் நடக்கும், நம்மளுக்கு பிராணன் ஓட்டத்தை ஒரு நிலையாக நம்மளுடைய பிராண ஓட்டத்தை அதிகப்படுத்துறதும் இருக்கும், நம்மளுடைய எண்ணங்களையும் ஒரு நிலைப்படுத்தும், மனதையும் ஒரு நிலைப்படுத்தியும் உடலையும் ஒரு நிலையான இடத்துல இருக்கும். இந்த 3த்தையும் 4த்தையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா ஆசனங்கள். இந்த ஆசனத்தை நம்ம செய்கிறது மூலிமா உடலில் இருக்க எல்லா விதமான உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸு, அதனுடைய எனர்ஜி லெவலு, சக்தி நிலை, அதோடைய உங்களுடைய வலிமை எல்லாத்தையும் அந்த உடல் உறுப்போட வலிமையை அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதில் நடக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ஒரு வெளிப்புற விஷயமா இருந்தாலும் உள்நோக்கி உள்ளே இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் அதோட விஷயத்தை ஆழமாக செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா யோகாசனம். யோகாசனம் வந்து உடலை சார்ந்து மட்டும் இல்லை, மிச்சம் எல்லா விஷயமும் உடலை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். ஆனால் யோகாவில் இருக்கக்கூடிய ஆசனங்கள்னு பார்த்திங்கன்னா உடல், மனம், எண்ணம் எல்லா விஷயங்களையும் ஒருநிலைப்படுத்தி இந்த முக்கியமான ஒரு விஷயத்தில் தியானம்ன்றது நடந்து அந்த தியானத்தில் சமாதி நிலையும் அடையும். அது எல்லாமே சேர்ந்தக்கூடிய ஒரே விஷயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இந்த ஆசனத்தில் கிடைக்கும். ஆசனம் வந்து உடல் பயிற்சிக்காக, உடல் வலிமைக்காக மட்டும் இல்லாமல் மன வலிமையும் இன்க்ரீஸ் பண்ணும், உடல்நிலையும் வலிமையும் இன்க்ரீஸ் பண்ணும், எண்ணங்களை நிலையும் அதிகமாக ஸ்ட்ராங்காக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பயிற்சிகள் இருக்குது. உடலில் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறது மூலிமா பின்னோக்கி வளையிறது, உடலை முன்னோக்கி வளையிறது மாதிரி நம்மளுடைய கால் ப்ராக்டிஸ், நம்மளுடைய எண்ணங்கள், இது எல்லா விஷயமும் நம்மளுக்கு ஒரு சேரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஆசனங்கள் நினைக்கும். ஆசனாஸ் இஸ் பிளேயிங் எ வெரி வைட்டல் ரோல் நவ்டேஸ். இந்த நேரத்தில் வந்து ஆசனங்கள் செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. யோகா ஆசனம் செஞ்சு, யாமம் நியமம் செஞ்சு, யோகா ஆசனம் செஞ்சு, தியானம் செஞ்சு, பிராணாயாமம் செஞ்சு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி தியான நிலை, மெடிடேஷன் நிலையை வந்து கடைசியாக போகும். அதுதான் நம்மளுடைய சமாதி நிலைன்னு சொல்லுவோம். இந்த நிலைக்கு வந்து இந்த 5 நிலையுமே வந்து நம்மளுடைய முக்கியமான விஷயங்களாக இருக்கும். எப்படின்னா நம்மளுடைய தியானம் பயிற்சி, ஆசனம், தியானம், தாரணை எல்லாமே நம்மளுடைய பிராண சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். ஆசனங்களை உடல் வலிமை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பிராண சக்தி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ரிலாக்ஸேஷனை, யோகா மைண்டை வந்து ரிலாக்ஸேஷனை ப்ராப்பராக வச்சு அதுக்கப்புறம் சமாதி நிலையை அடைய வச்சு நம்மளுடைய எண்ணங்களை ஆனந்தமான ஒரு எடுத்துகிட்டு போகக்கூடிய மிக அருமையான பயிற்சின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய யோகா கலை, யோகா ஆசனம். இந்த யோகா ஆசனங்கள் செய்கிறது மூலிமா நம்ம உடல், மனது, எண்ணங்கள், நம்மளுடைய உடலில் இருக்க உறுப்புகள் எல்லாத்தையும் மேலும் மேலும் வலிமையாக்கி மறுபடியும் நம்மளுடைய எண்ணங்களை வந்து ரிலாக்ஸேஷனான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆசனங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். உடலில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். சுவர் இல்லைன்னா சித்திரம் கிடையாது. சுவர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உடம்பு தான் நம்மளுடைய உடம்பை வளர்த்தையும் உயிர் வளர்த்தையும் திருமூலர் சொல்லியிருப்பார். அதனால் இந்த உடம்பை வளர்க்குறது எப்படி, ப்ராப்பராக வளர்க்குறது எப்படி, கரெக்டாக செய்கிறது எப்படி, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது இந்த ஆசன பயிற்சி. ஆசனங்கள் செய்ய செய்ய நம்ம மனநிலையில், உடல்நிலையில் நம்மளுடைய எண்ணங்கள், உடம்பை வந்து ப்ராப்பராக கரெக்டான விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுடைய ஆசனங்கள் வந்து உதவியாக இருக்கும். ஆசனம் அப்படின்றத எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு சாதாரணமாக உடல் வளைக்கிற தன்மை மட்டும் இருக்காது. எல்லா விஷயத்துக்கும் யோகா வந்து வேறுபட்டு நிற்கிது அப்படின்னா யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி ஆசனம் தான். அந்த ஆசனத்தில் எப்படி வந்து நம்ம வந்து நிலையாக நம்மளுடைய எண்ணங்களை வந்து ப்ராப்பராக ஆக்கி நம்மளுடைய ஒரு புள்ளியில் குவிச்சு அந்த ஒரு புள்ளியில் வந்து உடலையும் குவிச்சு அந்த இடத்த வந்து எப்படி மேலும் ஃப்ளெக்சிபிளாக்கி ஸ்ட்ரெச்சபிள் பண்ணி நம்மளுடைய எண்ணங்களை ஒரு சேர ஒரு இடத்துல நிப்பாட்டுறது மூலிமா அங்கே தியான நிலை நடக்கிறது எப்படின்றத நம்மளால் உணரக்கூடிய நிலைமை இந்த யோகா பயிற்சியில் மட்டும்தான் இருக்கும். உணருதல் அப்படின்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய முக்கியமான இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா யோகா ஆசனம். யோகா ஆசனத்தில் எப்படி நீங்கள் வந்து உள்நோக்கி உங்கள் மனசை வந்து எடுத்துகிட்டு போக முடியும்
அப்படின்றத சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி என்னென்னா ஆசனங்கள். ஆசனங்களில் நீங்கள் கவனத்தை மேலும் மேலும் செலுத்த செலுத்த உடம்பு உள்நோக்கி போகும். உள்நோக்கி பண்ண உங்களோட உள்நோக்கி உங்கள் உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு உங்களால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். அந்த உணர்தல் மூலிமா உடம்புல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மைண்டில் இருக்கப்போ உங்கள் உடலை எந்த விஷயத்தில் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு உங்களுக்கே ஒரு நாலேஜ் வளரக்கூடிய விஷயங்கள் என்ன ஆசனங்கள். அவுன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஈக்குவல் டு டென்ஸ் ஆஃப் தியரின்னு சொல்லுவாங்க. அதே தான் கொஞ்சம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா டென்ஸ் ஆஃப் தியரி நம்ம எடுத்து எவ்வளோ தூரம் படித்தாலும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நிலையான விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப ரெகுலராக ஒரு கரெக்டான ஒரே நேரத்தில் ஒரே டைமில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நம்ம எண்ணங்கள் நம்ம வளருவோம். நம்ம மூலிமா நம்ம சுற்றி இருக்கவங்க அத்தனையும் வளர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு போவோம். பயிற்சி யோகாசனன்றது ஒரு மேன்மையான அவ்வளோ ஒரு நிரந்தரம் சமாதி ஸ்டேஜுக்கு முன்னாடி அதை நம்ம உணர முடியும். அதுக்கான ப்ரிவென்டிவ் ப்ராக்டிஸ் இது. அடுத்தது மெடிடேஷன், தியான நிலை பற்றி நம்மளுக்கு யோக கலையில் எப்படி மனதையும் எண்ணத்தையும் எப்படி ஒரு சேர ஒரு புள்ளியில் தாரணை மூலயமா கண்ட்ரோல் பண்ணி எப்படி தியானன்ற ஸ்டேஜுக்கு அடைய முடியும், உடலில் இருக்க சக்தி நிலையை எப்படி மேல் நோக்கி எழுப்ப முடியும், நம்மளுடைய உடலில் இருக்க எல்லா உறுப்புகளையும் சக்தி நிலைக்கு கொண்டு வர்றது எப்படி, நல்ல எண்ணங்களை எடுத்துகிட்டு வர்றது எப்படி அப்படின்னு பற்றி எல்லா விஷயங்களும் இந்த தியான பயிற்சியிலையும் நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் விஷயத்தையும் சொல்லுவாங்க. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம யோகா, இதே மாதிரி ஒரு 4-5 வகையான யோக கலைகள். இந்த யோக கலை மூலயமா எப்படி நம்ம எண்ணங்களை தூய்மையாக்கி நல்ல எண்ணங்களை மேல் நோக்க வச்சு ஏமம் நியமம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து எப்படி நம்மளுடைய எண்ணங்களை மேல் நோக்கி வச்சு நம்மளுடைய எண்ணங்கள் அலைகளை சக்தி மிக்கதாக்கி மனசை சக்தியாக்கி உடலை சக்தியாக்கி எல்லாத்தையும் சக்தி நிலைக்கு கொண்டு ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த யோக கலை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த யோக கலையை வாழ்க்கையோடு இணைச்சி மேன்மையாக நம்மளும் வளர்ந்து நம்ம வளர்றது மூலிமா நம்ம கூட இருக்கவங்களை வளர்த்து வச்சு கூட இருக்கவங்க வளர்றது மூலிமா உடம்பு நாட்டையும் மக்களையும் உலகத்தையும் ஒரு ஆனந்தமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மிக அருமையான பயிற்சின்னு பார்த்திங்கன்னா இந்த யோக கலை. இந்த கலையை மேல்மேலும் வளர்க்குமாறு எல்லாரையும் கேட்டுக்கொள்ள மேல்மேலும் செய்கிறது மூலிமா தான் அது மேல்மேலும் வளர்க்க முடியும். டெய்லி ப்ராக்டிஸ். டென்ஸ் ஆஃப் தியரி படிக்கிறது பதில் அவுன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய தியரி பேசுவோம் செய்வோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே டென்ஸ் ஆஃப் தியரி படிக்கிறதுக்கு ஈக்குவல். ஓகேவா? அதனால் இது மேலும் செய்யுங்க, நல்லது. Now take a deep inhale. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி, வணக்கம்.